ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வராது. நேற்றும் போடலை, இன்றைக்கும் போடல, தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நிஜமாக எனக்கு உடம்பு சரியில்லை. போஸ்ட்டில் போட்டால் நிறைய பேர் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் வீடியோவாக மேக் பண்ணேன். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் கேட்கறதுக்காகவும் தான். ஒரு இடத்துல உட்காந்து ப்ராப்பராக வீடியோக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். ரீசன் தூக்கமின்மை தான். தூங்குறது இல்லை, ஒரு 4-5 நாளாக நான் தூங்கலை. கொஞ்சம் உடம்பு தான் சரியில்லை. அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ போட்டேன். பட் என்னால் இன்னைக்கு வீடியோவே போட முடியாது அப்படின்னு சுச்சுவேஷன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நேற்று ஒரு 12 நிமிஷம் எடுத்து வச்சேன். அதே 12 நிமிஷத்தோட தான் வீடியோ இருக்குது. 12 நிமிஷம்லாம் போட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் போட்டால் 30 நிமிஷம் போடணும், இல்லைனா எனக்கே அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. போட்டுடலான்னு தான் எடுத்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் நிஜமாக உட்கார கூட முடியல, அதுதான் உண்மை. சுத்தமாக முடியல. வீடியோன்னு உட்காந்து என் உடம்ப பார்க்க மாட்டேறணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன் 2 சேனல்லையுமே. நான் அந்த சேனல்லே எனக்கு வீடியோ போட மாட்டேன். லீவ் எடுக்கிறேன்னு மட்டும் யாரும் தப்பாக நினச்சி கமெண்ட்டில் திட்டிடாதீங்க. நிஜமாகவே என் சுச்சுவேஷன் என்னென்னு எனக்கு தான் தெரியும். ப்ராப்பராக என்னால் வீடியோ போட முடியல. ரீசன் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான். என்னோடய ஹெல்த் ஒத்துழைச்சா மட்டும்தான் வீடியோ பண்ணி போட முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தையே செய்ய முடியும். அந்த மாதிரி தான் இப்போ ஹெல்த் கண்டிஷன் இருக்குது. அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே. அப்புறம் நான் எதுக்காக இந்த 5 நிமிஷம் வீடியோ பண்ணுறேன்னா, ஒன்றும் இல்லை. விக்ரம், அதாவது என்னோட ஃப்ளாஷ்பேக் தான் அடுத்த ஸ்டோரின்ற அட்மின் சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ளாஷ்பேக் மொத்தமாக நான் எடுக்க மாட்டேன், இப்போவே சொல்லிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எவ்வளவோ ஃப்ளாஷ்பேக் எடுத்திருக்கேன். பட் இந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறீங்க. அனிதா தான் பூமியா அப்படிங்கிற மாதிரிலாம் கெஸ் பண்ணி சொன்னீங்க. பட் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக தான் அட்மின் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அதாவது எப்படி ஃப்ளாஷ்பேக் நான் போட போகிறேன்னா, 50 மினிட்ஸ் விக்ரமுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும், மீதி 50 மினிட்ஸ் மற்றவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும். 30 மினிட்ஸ் வீடியோவில் வேணால் 35 மினிட்ஸே போடுறேன். 35 மினிட்ஸ் வீடியோலையும் இப்படி நான் கணக்கு பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதனால தான் நான் கேட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்காகவே சிலர் போட சொல்லுவீங்க. ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்கவே போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். அதை போர் அடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா அந்த இடத்துல மக்களை உட்கார வைக்கணும். போர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சது நல்லா இருக்காது. அது சமுத்திர ஸ்டோரியிலேருந்து நான் நல்லா உள்வாங்கிக்கிட்டேன். அதனால நிறைய சப்போர்ட் தர்றீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால 50 மினிட்ஸ் ஃப்ளாஷ்பேக்காகவும் மீதி 50 மினிட்ஸ், மீதி 20 மினிட்ஸை 35 மினிட்ஸ் போடுறேன்னு சொன்னேன்ல. ஸோ மீதி 20 நிமிஷம் நார்மலாக நம்ம மற்ற கப்பிள்ஸ்க்கு வச்சிடலான் இருக்கேன். இது உங்களுக்கு ஓகே தானே? இல்லை, எங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மட்டுமே வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுக்கேற்றப்ப ஸ்கிரிப்ட் எடுப்பேன். ஆக்சுவலாக ஹீரோட ஃப்ளாஷ்பேக் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எடுத்தது தான், ஓகேவா? ஆனால் அதை நான் எப்படி உங்களுக்கு அதை எடுத்து காட்ட போகிறேங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம். ஸோ எல்லோரும் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கிறது உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. இன்னைக்கு வீடியோ போட முடியாததுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நேற்றே நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஆனால் சத்தியமாக என்னால் முடியல. அதான் சொல்கிறேன், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் என் ஹெல்த் கண்டிஷன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்தால் தான் நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியும். தூக்கம் இல்லை, அதுதான் உண்மை. அதனால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த வீடியோ போடாத 2 நாள் யாரும் சேனலை விட்டு போயிட வேணான்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஒரு வருகையை எனக்கு கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் ஒன் வீக்காக நான் போட்ட வீடியோவில் எனக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கீங்க. ரீசன்ட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நான் கொண்டு போன விதமாக என்னென்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் யார் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஹார்ட்டு கூட கொடுக்க முடியல, அதுதான் உண்மை.
உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஏதாவது பேசும்போது கண்டிப்பாக நன்றி சொல்கிறேன். கமெண்ட் எல்லாம் ரீட் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் ரிப்ளை பண்ண முடியல. யாரும் நான் ரிப்ளை பண்ணேன்னு மட்டும் என் மேலே கோச்சிக்காதீங்க. நிஜமாக என்னால் முடியல, அதுதான் உண்மை. வீடியோ எடுக்கவே எனக்கு டைம் இல்லாத சமயத்தில் ரிப்ளை பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் கொடுக்கவா ட்ரை பண்ணுறேன், அதுக்குமே என்னால் முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் பற்றி மட்டும் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். அதாவது தெரிஞ்சு போச்சு டைரியில் தான் ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த டைரி யாரோடது, எப்படி என்ன ஏதுங்கிறது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து எனக்கு 2 எபிசோடு தேவைப்படுது. ஸோ நாளை கழிச்சுன எபிசோடுக்கும் கண்டிப்பாக வந்து அது எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். அதுக்கப்புறம் நான் கரெக்டாக போட்டுருவேன். ஓகே, யாரும் வீடியோ வரலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக எப்படியாவது ஒரு 40 நிமிஷம் நான் வீடியோ போட்டுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.